உதயம் சவுத் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர், அரசியல் விமர்சகர் திருமிகு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல மாணவிக்கு நீதி வேணுன்றதுக்காண்டி தன்னைத்தானே சாட்டை எடுத்து அடிச்சுக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவர் பண்ண போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றது, தமிழ்நாடே உளுந்து உளுந்து சிரிச்ச ஒரு விஷயம் அது. சின்ன சின்ன பசங்க எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாருமே சிரிக்கிறேன்னே சொல்றீங்க. சரி, சிரிக்கல ஆளுதாங்க, போதுமா? வேற என்ன சொல்றீங்க? உங்களுக்கு சிரிப்பு இல்லையா? எங்க வீட்டுல நிறைய பேர் இங்க எல்லாம் வேலை பாக்குறவங்க வர்றாங்க. அவங்க கேக்குறாங்க, என்னங்க ஆச்சு, அந்த ஆளு சட்டை கட்டுப்பட்டு அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, நம்ம என்ன ஆச்சுன்னு கேட்டு போறாங்க. ஒரு கிண்டலுக்கும் கேலிக்கும் ஒரு காமெடி பீஸாவும் ஆயிட்டு இருக்கிறாரு. கேட்டா கொங்கு நாட்டுல தமிழர்களுடைய மரபாக அந்த சாட்டை அடிச்சு அது கொங்கு நாடு மாத்திரம் இல்லைங்க, நானும் கொங்கு நாடு சேர்ந்தோம் தான். நீங்க கவுண்டமணி ஒரு படத்துல காட்டுவாரு, சவுக்குல அடிச்சு பிச்சை கேட்பான். அது எங்க ஊர்ல ரொம்ப காமன். அது ஒரு வேண்டுதலும் பண்ணிக்குவாங்க. அந்த வேண்டுதலுக்கு அதை அடிச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து இது நேர்த்தி கடனை இது பண்றது, அது ஒரு வேண்டுதல். அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் ஏதோ இருந்திருக்கும் போட்டிருக்கு. இதை அரசியலுக்கு சேர்த்து பயன்படுத்தி அந்த சவுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பஞ்சல பண்ணி அப்படியே இது பண்ணி அது உதிர்ந்து வேற போகுது. அவர் அடிச்சுக்கிறாரு, உதிர்ந்துருச்சு, அப்புறம் எடுத்து போட்டு திருப்பி அடிச்சுக்கிறார். சாட்டையில அடிக்கிறதுன்னு வருதாக்கா அடுத்த ஒண்ணு அடிக்க சொல்லணும், அதை விட்டுட்டு தானே எடுத்து அடிச்சுக்கிட்டாருன்னா சத்தம் கூட வரலையே. என்ன எவ்வளவு அழகா அது சுத்துது, அப்படியே அப்படியே அழகா சுத்தி அப்படி போகுது. ஆனா ஒன்னு அச்சீவ் பண்ணாரு. அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை விட அத பேச்சு அதுக்கான பேச்சை எடுக்க விடாம சாட்டையால் அடிக்கிறத ஒரு உங்க போன்ற மீடியாக்களை எல்லாம் வச்சு பயன்படுத்திக்கிறார். நீங்களும் அந்த பெண்ணை ஓரம் கட்டிட்டு இவருக்கு விளம்பரம் கொடுத்துட்டு அந்த பெண் விஷயத்தையே பூரா மறைச்சிட்டு அவர் தானே டைவர்ட் பண்ணது. அண்ணாமலை தானே டைவர்ட் பண்ண. டைவர்ட் ஆனீங்க. ஏன் டைவர்ட் ஆனீங்க? அந்த பெண் விஷயத்துல நடந்தது பொறுப்பை யாரு எடுத்துக்கணும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பல்கலைக்கழகத்துல நடக்குது, அதுக்கான பதிலோ அதுக்கான ஒரு விளக்கமோ இன்னைக்கு வரல யார் கொடுத்துருக்கணும்? யார் கொடுத்துருக்கணும்? அரசு தானே கொடுத்துருக்கணும். அரசுக்கும் பல்கலைக்கழகத்துக்கு என்ன சம்பந்தம்? யாரு கீழே இருக்குது? அதுக்கு பல்கலைக்கழகம் தான். பல்கலைக்கழகம் யாரு கீழே இருக்கு? அரசு கீழே ஆளுநர் கீழே தானே. ஆளுநர் கீழே இருக்கு. ஆளுநர் ஏதாவது சொன்னாரா? துணைவேந்தர் கீழே தானே இருக்குது. அந்த துணைவேந்தரை யாராவது நீங்க போய் பேட்டி எடுத்தீங்களா? இந்த நிமிஷம் வரையிடும் ஒவ்வொன்றுக்கும் ஓடி போய் அங்க நின்றுட்டு அங்க அந்த சந்து பத்திரம் இருக்கவங்க எல்லாம் விசாரிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே. இந்த நிமிஷம் வரையிலும் ஒரு மீடியா கூட போய் துணைவேந்தரையோ பதிவாளரையோ பார்த்து கேட்கறீங்க. அந்த அளவுக்கு அவங்கள பாதுகாக்கிறீங்க, அந்த அளவுக்கு பாதுகாக்கிறீங்க. உடனே அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிறத பத்தி கவலைப்பட்டுக்கலாம். அண்ணாமலை சவுக்காடு எடுத்துக்கொண்டார். ஆனா திமுக அரசு தான் இதுக்கு காரணம். அதனால இப்படி விட்ட ஒரு கேவலமான சம்பவம் நடந்ததுக்கு திமுக அரசு பொறுப்பேற்றுக்கிட்டு விலகணும், பதவி விலகணும். திமுக அரசு ஒளியிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன், பழனி மலைக்கு பாத யாத்திரை போய் முருகன்ட்ட முறையிட போறேன் அப்படின்லாம் பேசியிருந்திருக்கிறாரு அண்ணாமலை. அதுதான் நான் ஒரே வரியில தான் சொன்னேன். ஒரு மனநல மருத்துவரை பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். பல்கலைக்கழகம் துணைவேந்தர் கீழே இருக்குது. துணைவேந்தரை தாண்டி அரசாங்கம் உள்ள போக முடியாது. அவர் பல்கலைக்கழகத்தான் வர பண்ண. எங்களுடைய துணைவேந்தரை தாண்டி நீங்க யாரும் உள்ள வரும்? பல்கலைக்கழகம்னா இல்லைங்க, ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளார நீங்க போக முடியாது. ஆமா, சாதாரண நபர்கள், போலீஸ் எல்லாம் உள்ள போக முடியாது. அந்த கல்லூரி முதல்வருடைய அனுமதி இல்லாம நீங்க உள்ள நுழைய முடியாது. அப்படி இருக்கும்போது துணைவேந்தர் அது எல்லாம் பதில் சொல்லிருக்கு. என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் அவருடைய பொறுப்புல தான் அது இருக்குது. ஆமா, உயர்கல்வி அமைச்சர் அதுக்கு போக முடியாது. ஏன்னா துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை இது பண்ணி நிறைவேற்றி அமைச்சிருக்காங்க கவர்னர் ரவி கிட்ட. இன்னைக்கு ஒரு கையெழுத்து போடாம தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆளுநர் தான் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. ஆளுநர் தான் பொறுப்பு. அவர் துணைவேந்தர் நான் தான் போடுவேன். அந்த பல்கலைக்கழகம்னா ஏற்கனவே பட்டமளிப்பு விழாவுக்கு கூட அமைச்சரை கூப்பிடலீங்க அவங்க. எதுக்குமே அவங்க கூப்பிடலையா? இதுக்கு மாத்திரம் திமுகன்னு விடுங்க, தமிழக அரசு என்ன பண்ண முடியும்? எப்படி போக முடியாது? நான் பதிவாளராக இருந்தவன், எனக்கு தெரியும். எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம்ல இருந்தவன்.
சென்னை மருத்துவக் கல்லூரி ஒரு ஒரு 3 வருஷம் நிகர்நிலை பல்கலைக்கழகமா இருந்த போது அதனுடைய பதிவாளராக இருந்தோம் நான். ம். எங்களுடைய அதிகாரம் என்னன்னு தெரியும், உள்ள வர முடியாது. ம். நிகர்நிலை பல்கலைக்கழகமா சென்னை மருத்துவக் கல்லூரி இருந்தது வந்து கேன்சல் பண்ணதுக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய பிடியிலிருந்து அது அவ்வளவு பெரிய மருத்துவமனை போயிடுங்கிறதுனாலதான் அதை கேன்சல் பண்ணாங்க. ம். ஏன்னா அதுக்கப்புறம் அமைச்சர்களும் யாரும் வர முடியாது, ம். துணைவேந்தரை கேட்காம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆசிரியர்கள் நியமனமா, மாணவர்கள் நியமனமா, நர்சுகள் நியமனமா எல்லாமே நாங்க. 1/3 பொது சுகாதாரம் மருத்துவ இது சேவை வந்து பொது மருத்துவமனை கீழே தான் இருக்கு. மற்ற பகுதிகளுக்கு தான் அவங்க போக முடியும். அவ்வளவு பெரிய ஒரு ஸ்தாபனத்தை வந்து ஒரு துணைவேந்தர்கிட்ட கொடுத்துட்டாக்கா அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பார்த்துதான் கலைஞர் வந்து நான் பதிவாளராக இருக்கும்போது கேன்சல் ஆச்சு. என்னுடைய ரிட்டையர்மெண்ட் வர்றதுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி கூப்பிட்டு அமிச்சாங்க. என்னன்னு கேட்டபோது இந்த தகவலாம் நான் சொன்னதுக்கு பிறகு ரைட் அப்படின்னாங்க. நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு சென்னை மருத்துவக் கல்லூரி மீண்டும் அரசு நிர்வாகத்தின் கீழ் வந்து விடுகிறது, அதனுடைய பல்கலைக்கழக அந்தஸ்தை நாம் திரும்ப கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு போட்டாங்க. அதனால பல்கலைக்கழகமா இருந்துன்னா துணைவேந்தரை தாண்டி நீங்க உள்ள போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல நியமனம் ஆகட்டும், எதுவாகட்டும், நிர்வாகம் ஆகட்டும், எல்லாமே அவங்க தான் பார்க்கணும். பைனான்ஸ் தான் கவர்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரிதான் ஐஐடி ஒண்ணு இருக்குது. நீங்களும் நானும் உள்ளே போக முடியாது. அது என்னென்ன அட்டகாசம் நடக்குது. இப்ப ஒரு பெண் தற்கொலை பட்டு செத்து போன யாரு என்ன கேட்டீங்க? அரசாங்கத்தை உள்ளார போக முடிஞ்சது. அது உள்ள அவ்வளோ பெரிய இடம், 1000 ஏக்கர் ஐஐடி தானே. யார் கேட்க முடிஞ்சது? பட்டியலிருந்து மாணவர்கள்லாம் இது பண்றாங்க அப்படிங்கிற பெரிய கலவரம் எல்லாம் நடந்தது. தெருவுக்கே வந்தாங்க. என்ன நடந்தது? கவர்னர் கையில தானே இருக்குது. துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு வரணுங்கிற அந்த மசோதாவை இன்னைக்கு ஒரு கையெழுத்து போடாம வச்சுக்கிட்டு இருக்கிற ரவி பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அவர்கிட்ட ஏன் நீங்க போய் கேட்க மாட்டேங்கிறீங்க? யாரை காப்பாத்திருப்பாங்க? நீங்க விட்டுட்டீங்களா? நேத்த முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த குற்றவாளி ஞானசேகர் அப்படிங்கிறவர் வந்து திமுகவோட மேடைகள்ல போய் திமுக பிரமுகர்களுக்கு மரியாதை பண்றது, அமைச்சர்களுக்கு மரியாதை, நீங்க போட்டோலாம் எடுத்து காமிச்சாரு அண்ணாமலை. அததான் கோர்ட்ல என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க ஜட்ஜி என்ன சொன்னாங்க அதை கூட பாக்கல. நீங்க சொல்லுங்க. நாங்க கூட கல்யாணத்துக்கெல்லாம் போறோம், எங்க கூட நின்று போட்டோ எடுத்துக்கோ, அதனால எனக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தமான ஜட்ஜி கேட்டிருக்காரு. இன்னைக்கு போட்டோ வச்சுட்டு பேசாதீங்க. இதை இத்தனோடு கேமராவில் வந்து ஒரு டிவியே நடத்துறீங்க. போட்டோ எடுக்கிற செல்போன், அது ஒரு செல்போனை வச்சு டிஜிட்டல் எங்க போயிருதுன்னா ஒரு டிஜிட்டல் மீடியாவை நடத்துற அளவுக்கு இன்னைக்கு இத்தனோடு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சாலும் உங்களால பண்ண முடியுது. ஒரு போட்டோஷாப்ல வந்து நான் பேசுறத போராத்தையும் வேற கதையா உங்களால மாத்த முடியும். ஏஐ தொழில்நுட்பன்றது நீங்க ஏஐ பிரிவுல ஒரு கிறிஸ்மஸ் இது ஒண்ணு போட்டிருக்காங்க, பாத்தீங்கல்ல? பர்லின் மன்றோ, ஐன்ஸ்டீன், ரத்தன் டாடா, அப்துல் கலாம், ஹிட்லர் எல்லாரும் வந்து நேரா நின்று பேசிட்டு போறாங்க. ரத்தன் டாட்டாவும் அப்துல் கலாமும் ஒருத்தர் அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பர்லின் மன்றோ சர்ச்சிலுக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சில் எந்த காலத்துல செத்து போட்டா மர்லின் மன்றோ எந்த காலத்துல எல்லாம் இன்னைக்கு நேற்று எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. ராகுல் காந்தி ராஜீவ் காந்தியும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி சின்ன பையனா இருக்கும்போது இப்ப ராஜீவ் காந்தி இறந்தாச்சு. 2 பேரும் ஒன்னா இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தியோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா எங்கேயா போயிடுச்சு. இந்த போட்டோவை காட்டி இதெல்லாம் வச்சு இதை விட அண்ணாமலை மாதிரியா நம்ம மக்கள்லாம் அவ்வளவு தூரத்துக்கு அறியாதவர்களா இருக்காங்களா? அண்ணாமலையே இன்னும் திரேதா யுகத்துல இருக்காரு. கொஞ்சம் வரணும். அவங்க தலைவர்கள் மாதிரியே ராமர் வில்லம்பு எடுத்துக்கிட்டு ரதத்துல போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் இன்னைக்கு காரெல்லாம் வந்து காரெல்லாம் கூட காணாம போய் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் பழைய காலத்து விஷயம். உங்க மாதிரி சில பேர் கொஞ்சம் இன்னும் அறியாமையில இருக்கவங்க வேணா இதை வச்சுக்கிட்டு ஐயோ போட்டோவெல்லாம் காட்டி விட்டாங்கன்னு சொல்லணும். மக்கள் ஏமாற மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். மக்கள் உங்களை விட தெளிவா இருக்காரு, நம்ம எல்லாத்த விட அவங்க தெளிவா இருக்காரு. இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக போராட்டத்துல இறங்கினதெல்லாம் பார்த்தோம். அதே சமயம் பிஜேபிக்கு அவங்க நியாயமா போராட்டம் நடந்தாங்க. ஆனா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி போய் நடத்துனாங்க போராட்டம். இவர் மாதிரி வீட்டுல நடத்திக்கல. 5 பேரை வச்சுக்கிட்டு கரெக்டா ஒரு கேமராமேனை வச்சுக்கிட்டு ஷூட்டிங் நடத்தின. இல்ல பாஜக என்ன சொல்லுதுன்னா இந்த மாணவிக்கு துணையாக நாங்கள் நிற்போம்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு துணையாக. இன்னும் இந்த மாணவிக்கு ஆபத்து நீங்க இல்லையா? பாஜகவா ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க?
கன்னி பெண்கள் ஜாக்கிரதை, இங்க வந்து பாஜக அலுவலகம் இருக்குதுன்னு போடுற அளவுக்கு அவங்க பேர் வாங்கினவங்களாச்சு. தலைவர்கள்லாம் ப்ளூ ஃபில்ம் அடிச்ச ஆட்களாச்சு. ஐயோ இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இப்பதான் அரசாங்கம் வந்து உள்ள பார்க்கணும். பாஜக பாதுகாப்பு கொடுக்குதுங்கிறது இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப நீங்க சொல்றது பார்த்தாதான் இப்பதான் உண்மையாவே அந்த பொண்ணுக்கு ஆபத்து வருதுன்னு தெரியுது. எல்முருகன் போன்றவர்கள் சொல்லியிருக்காங்க. ஐயோ என்னமோ ஆக போகுது, அந்த பொண்ணுக்கு என்னமோ ஆக போகுது. பாஜக வருதுன்னாக்கா ஏதோ அரசாங்கம் இப்போ வந்து சீரியஸ் கண்டுபிடிக்கும். அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். பாஜக வந்து பாக்குறேன்றாங்க. பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்டு உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சு. மணிப்பூர்ல என்ன நடந்தது? பெண்களை நிர்வாணப்படுத்தி அரசாங்கமே கூட்டிட்டு உத்தரப்பிரதேசம் என்ன நடந்தது? கோயிலுக்குள்ளார ஒரு பொண்ணை கற்பழிக்கிறாங்க. அந்த கற்பழிச்ச கேஸை வந்து எடுக்க கூடாதுன்னு பாஜக எம்எல்ஏ வந்து ஊர்வலம் போனார். அந்த பொண்ணு கற்பழிச்சது ரைட்டுன்னு போனோம். இவங்க ஆட்சியில இருந்த போதுதான், பழனிசாமி கூட ஆட்சியில இருந்த போதுதான் பொள்ளாச்சியில பாலியல் வழக்கு நடந்தது. இன்னைக்கு வரல அதுக்கான இது வரல. சிபிஐ இவங்க பிடியில இருக்கிற சிபிஐ கிட்ட தான் விட்டுருக்காங்க. இன்னைக்கு வரல அதுக்கான வழக்குகள் கிடைக்கும். ஆனா குற்றவாளி இல்ல சொல்றதை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஆபத்து, பெரிய பயங்கரமான ஆபத்து இப்பதான் வரப்போம். பாஜக பாதுகாப்பு கொடுக்குதுங்கிறத வந்து அரசாங்கம் சீரியஸா கவனிக்கணும். அது என்ன பண்ண போறாங்கிறத பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆபத்து வருதுன்னு சொல்றேன், அக்கறை இல்ல. அந்த பொண்ணுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்றேன். பாஜக வருதுன்னாவே என்னமோ அது என்னமோ சம்திங் சீரியஸா ஆக போது அந்த பொண்ணு ஜாக்கிரதையா இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இதை நான் வந்து அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சு நான் சொல்றேன். ஆனா இதே சமயம் நம்ம ஒன்று பார்க்கும்பொழுது சென்ற வாரம் வந்து அண்ணாமலையுடைய தலைவர் பதவிக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது, அதனாலதான் இதை பண்ணிட்டு இருக்கான்னு சில அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றது பாக்குறோம். 3-4 விஷயம் சொல்றாங்க. அவர் வந்து சொத்து குவிப்போட விஷயத்துல மாட்டிக்கிட்டாருங்கிறாங்க. 6 தடவை இது போன்ற இதுகள்லாங்க. லண்டனுக்கு போனதுக்கே கூட பல்வேறு வகையான விளக்கங்கள் கொடுக்கப்படுது. அதேதான் வந்து திருப்பி வந்ததுக்கு பிறகு அவர் கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்கலங்கிறதெல்லாம் சொல்றாங்க. மாற்றப்படுவாருங்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இது பண்ணும்போது கவன ஈர்ப்பு தீர்மானம் மாதிரி தான் இதை அவரு நடத்திருக்காருங்கிறது தான் இன்னொரு வகையான இது. பெண்ணுக்கும் அவங்க அந்த சம்பவத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. தன்னை யாரு மதிக்கல. ஒரு லண்டன்ல திரும்பி வந்த பிறகு அண்ணாமலையுடைய இது பத்தி தகவல்கள் ஒண்ணு பெருசா வரவே இல்லை. போயிட்டு ஒரு 3 மாசத்துக்குள்ளே வந்துட்டாரு. எதுக்கு போனாருன்னு யாருக்கு தெரியும்? போனாராங்கிறதே சந்தேகம். இங்க லோக்கல்ல எங்கேயாவது தலைமுறை வந்து விட்டு லண்டன் போனான்னு கலந்து லண்டன்ல இருந்து ஏதாவது போட்டோ அனுப்பிச்சாரு அவங்களுக்கு? எதுவுமே போடல. அப்புறம் லண்டனுக்கு போனது என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு போட்டோஷாப்பாவது எடுத்து போட்டுருக்க வேணா? இதான் இருக்குது சொன்னா உடனே அடுத்த நிமிஷம் பின்னாடி சந்திரமட்டத்துல கூட எடுத்து போடலாம். ஏதாவது போட்டிருக்கலாம். போட்டோ போட்டிருக்காங்க போல இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. அப்படிப்பட்ட ஆள் அவரு. அரேனா அபராத விஷயத்தை செஞ்சுவிட்டு 50,000 ரூபாய்க்கு விளம்பரம் தேடுற ஆசாங்க வச்சு. அது அந்த எஸ்.வி. சையர் நல்லா சொன்னாருங்க. அவர் நடத்தின வரிசையா எல்லா போராட்டத்தையும் சொல்லி எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டார். அவங்க கட்சிக்காரர் இருந்தவர் தான். அவரால் பாதிக்கப்பட்டவர் வெளியே போனவர். அது நல்லா சொன்னாரு. சாக்குள் அடிச்சுக்கும் போது எல்லாம் ஊரே வந்து தடுத்துச்சு. எங்க ஊர் வந்து தடுத்துச்சு. 6 பேர் வந்து ஒரே ஒருத்தரும் தடுத்தாரு. அது நல்லா அழுவுடுங்கிற மாதிரி எல்லாம் ஷோ எல்லாம் அது நல்லாவே தெரியுது. அடிச்சுக்கா. அது பஞ்சில செஞ்ச சவுக்கு. சட்டமே வரலையே சார். வரல, ஒண்ணும் வரல. ஆனா சட்டையெல்லாம் கட்டிட்டு தன்னை ஒரு ஆண் அழகனா காட்டிருக்காரு. அதாவது ஒரு கன்னட படத்துல வந்து நீச்சல் பெண்களுக்கு நீச்சல் இருக்கிற பெண்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற சீன் ஆக்ட் பண்ண ஞாபகம். அதே மாதிரி உடம்புலாம் திறந்து போட்டுட்டு ஜம்பு அந்த படத்துல வந்த மாதிரி காட்சி கொடுத்தாரு. இல்ல எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி வேற காப்பாத்துறதுக்குங்க. இந்த தகவல் வந்து பூராவுமே கவர்னருடைய பொறுப்பு. கவர்னரும் துணைவேந்தரும் பொறுப்பு. கவர்னரால் நியமிக்கப்பட்டவர் தான் துணைவேந்தர். தங்க மேல தேசத்தை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தேசத்தை ஏற்படுத்துக்கா இந்த மாதிரி ஒரு சண்டை அடிச்சு சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாரு. நீங்களும் இந்த நிமிஷம் வரணும் துணைவேந்தரை போய் நீங்க யாரும் பாக்குறீங்க, பேட்டி எடுக்கிறீங்க. மீடியா கூட போகுது. அப்ப காத்துக்கிட்டீங்க என்கிட்ட 10 தடவை வந்துட்டீங்க. துணைவேந்தர் தானே பொறுப்பு. அவர்கிட்ட ஏன் மத்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டதுக்கு பதில் இல்லைன்னு எல்லாம் போடுவீங்க. டெலிபோன தொடர்பு கொள்ள முயன்றோம், பதில் வரவில்லைன்னு அது கூட வரலையே. இந்த எஃப்ஐஆர் லீக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுல்ல சார். எஃப்ஐஆர் எழுதுனது வந்து வெளியே போகக்கூடாது, ஆனா வெளியே வந்திருக்கு சமூக வலைதளங்கள். வெளியே போகக்கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது. எஃப்ஐஆர் வெளியே போகக்கூடாதுன்னு ஒண்ணு. ஆனா பாலியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் வெளியே போகக்கூடாது. எந்த எஃப்ஐஆருமே அதை வேணா வெளியிடலாம். ஆனா அந்த எழுதின விதமே ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்றாரு. இது ஒரு திசை திருப்பல். அந்த பெண்ணுடைய வழக்குல இருந்து திசை திருப்பி எஃப்ஐஆர் வெளியே வந்தது. ஏன் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு அச்சுக்கிறது? எஃப்ஐஆர் பிடிக்கும் வந்து வெளியே வந்தது.
எஃப்ஐஆர் வந்து வந்தா என்ன வரல என்ன அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுங்கிறத பத்தி நீங்க அக்கறைப்பட்டுக்கிட்டீங்க. எவ்வளவு தேசம் திருப்ப முடியுமோ அந்த 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 இந்த சம்பவம் நடந்தது அண்ணாமலை சவுக்கால் எடுத்துக்கொண்டாரு அதை ஹைலைட் பண்ணுங்க. அது கொஞ்சம் பிசு பிசு போச்சு இன்னொன்னு எஃப்ஐஆர் படி விடுங்க. அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு என்ன ஆச்சுங்கிறத வந்து விசாரிக்கிறதுக்கு நீங்க மீடியா முயற்சிக்கவே இல்லையா? அது ஏன் கோர்ட் தானே விசாரிக்கணும்? அதை நாங்க எப்படி அது விசாரிக்கிறது? கோர்ட் தானே. இதுல இல்ல எவ்வளவு டீப்பா போறீங்க. திமுக பண்ணிருக்கோம் கேட்க தெரியுது. திமுக பண்ணுன்னு சொல்ல, திமுக சேர்ந்தவர் பண்ணாரு அண்ணாமலை சொல்றாரு. இதெல்லாம் கேட்க தெரியுது இல்ல. அந்த துணைவேந்தர் தான் அதுக்கு பொறுப்புன்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து இந்த நிமிஷம் இல்ல. நான் தான் கழுத மாதிரி கத்திக்கிட்டு உங்ககிட்ட இருந்து இன்னும் ஒரு நிமிஷம் துணைவேந்தர் கேட்கற சார், கேட்டு பாக்குற சார், ஒரு மீடியா பேச முடியாது. கண்டிப்பா கேட்போம் சார் துணைவேந்தர், கேளுங்க, அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் உங்களுடைய நேர்மையை நான் புரிஞ்சுக்கிறேன். இதுவரை இந்த விஷயத்துல நீங்க யாரும் நேர்மையா நடக்கல. இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க. ஸ்வேதான ஒரு பொண்ணு கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டி கொலை செய்யப்பட்டார். பழனிசாமி ஆட்சியில் தான் நடந்தது. இன்னைக்கு வரல அதுக்கான விசாரணை என்ன ஆச்சுன்னு தெரியாது. யார் கொலைகாரம் என்னன்னு தெரியாது. அவனா பல்லுல கடிச்சு செத்து போயிட்டான்னு ஒரு கதையை விட்டீங்க. ராம்குமார் சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு வரல அந்த கொலைக்கு என்ன காரணம்னு யாருக்கும் தெரியாது. ரெண்டுலயுமே உண்மையான தகவல்கள் வேறங்கிறாங்க. உண்மையான அது வந்து சம்பந்தப்பட்டவர்களா பாஜகவோட தொடர்பு உள்ளவர்கள் தான் இன்னைக்கு வரல அதை பத்தி எந்த மீடியா அதை பத்தி கவலைப்பட்டு. அதேதான் இப்ப வந்து பார்த்தா எஃப்ஐஆர் வெளியில வந்துருச்சு. அதிமுக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய காம்பவுண்ட் ஒரு ஓட்டை கொடுத்துட்டு அந்த ஓட்டை யார் போட்டிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கு. எப்படி அந்த இதுக்குள்ளார போனா அந்த செக்யூரிட்டி என்ன ஆச்சு, அந்த செக்யூரிட்டி யாரு, அதை பத்தி எல்லாம் நீங்க விசாரிக்கலையே, கேட்கலையே. நான் சொல்றேன் செக்யூரிட்டிங்கிற ஒரு சிஸ்டமே அங்க அந்த பல்கலைக்கழகத்துல இல்லைங்கிறாங்க. அதுலதான் பெரிய தகராறுன்னு வந்து ஆசிரியர்கள்லாம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை கூட நீங்க வந்து ஹைலைட் பண்ணலையே. ரெண்டு பல்கலைக்கழகங்கள்ல இந்த தகராறு நடந்தது. ஒண்ணு வந்து ஐஐடி, நீங்க ஹைலைட் பண்ணல. அதுக்கு அடுத்து இந்த அண்ணா பல்கலைக்கழகம் 2 கவர்னருக்கள் இருக்கணும், ஹைலைட் பண்ணலையே நீங்க. ஆக நீங்கெல்லாம் வந்து பாஜக கிட்ட அடிமைகளா இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. அவங்கள காப்பாத்துறதுக்கு என்ன முயற்சி உண்டோ அதெல்லாம் தான் இந்த மீடியாக்கள் பண்ற மாதிரி எனக்கு. என்ன மாதிரி ஆட்கள்லாம் வீணா தொடர்ந்து அடிப்பாவோ கத்துறதுல அர்த்தம். நீங்க வந்து ரொம்ப நேர்மையா நடந்துக்கிற மாதிரி வேஷம் போடாது. அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலைக்கு ஈக்குவலா தான் மீடியாக்கள் இந்த வேஷம் போடுற மாதிரி தான் எனக்கு இந்த விஷயம். உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா நீங்க துணைவேந்தர்கிட்ட போய் ஒரு பேட்டி எடுங்க, பதில் கேளுங்க. அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணி பாருங்க. இந்த நிமிஷம் வந்து அந்த பல்கலைக்கழகத்துல இருந்து ஒரு விளக்கம் வரல. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து யாருமே பதில் சொல்லல. ஒரு பதிவாளர் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இந்த நிமிஷம் வரல. எஃப்ஐஆர் எப்படி இருந்தது? சரி, எஃப்ஐஆர் நான் தான் வெளியிட்டேன். நாம கேட்ட சொல்ல அண்ணாமலை கேட்கல. நான் சொல்றேன் எஃப்ஐஆர் நான் தான் என் கையில கிடைச்சு நான் தான் வெளியிட்டேன். இதனால என்ன ஆயிட போகுது? அந்த கேஸ்ல என்ன மாற்றம் வந்துடும் சொல்லு. இதுவா முக்கியம்? அங்க எப்படி அது நடந்ததுங்கிறது கேட்க வேணாம். எப்படியெல்லாம் திசை திருப்ப முடியுமா? அண்ணாமலை சவுக்கடியெல்லாம் போட்டு பாத்தீங்க, அதுல சரி வரல. அப்புறம் எஃப்ஐஆர் எப்படி வந்து எஃப்ஐஆர் எப்படி வந்தது? எஃப்ஐஆர் எப்படியோ வந்தது, வந்துட்டு போட்டோம். அதனால என்ன? அதுக்கு தானே அவர் கோவப்படுறதே. யாரு? அண்ணாமலை கோபப்படுறது. அண்ணாமலை கோபத்தை பத்தி எனக்கு அக்கறை இல்லைங்க. அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 2 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெய்ஞ்ச போது, அதிமுக ஆட்சிக்கு வந்த போது மழை பெய்ஞ்ச போது கணுக்கால் தண்ணியில படகு ஓட்டிக்கிட்டு போனாரு. எதோ நிவாரணம் கொடுக்கறதுக்கு போறாராங்கன்னு பார்த்தாக்கா, பாருங்க இவ்வளவு தண்ணி இருக்குது, பக்கத்துல 4 பேர் கூடவே நடந்து வர்றாங்க, இவர் மாத்திரம் போட்ல போறாரு. தண்ணி அவ்வளவு நிறைஞ்சிருச்சான். கூட வர்றவங்க நடந்து வர்றான், அதை கூட ஒழுங்கா எடுக்க தெரியல. பாருங்க திமுக அரசாங்கம் எப்படி விட்டு இருக்கு பாருங்கன்னு போது அங்க இருக்கிற ஒரு அம்மா கேட்டுச்சு. சரி, அவங்கதான் ஒண்ணுமில்ல, நீ என்ன பட்டதா இருக்காரு கேட்டாங்க. போட்டை படிச்சு எடுத்துக்கு போயிட்டாரு. துண்டா காணும், துணையை காணும். அதான் எஸ் சேகர் சொன்னாரு. எந்த போராட்டங்க அவர் நடத்தி பெட்ரோல் வெடிகுண்டு போட்டாரு, காணும். அதுக்கப்புறம் அது ஒண்ணு எடுப்படல. பெட்ரோல் வெடிகுண்டு அந்த இடத்துக்கு போவானா வெடிக்காது. அது எப்படி? பாஜக வீடுகள் மீது பெட்ரோல் வெடிகுண்டு தாக்குதல், ஒரு வெடிகுண்டு கொண்டு வெடிக்கல. கமலாலயத்தில் வெடிச்சதை சொல்றேன். அக்கம்பக்கம் இருக்கிற ஆளுங்களுக்கு கூட அது எப்ப நடந்தது தெரியுது.
பார்த்தா ஒரு இடத்துல சின்னூண்டு கருப்பா ஒரு புகை. அதுதான் பெட்ரோல். நான் என்னமோ டி நகரை இடிஞ்சு கொண்டு போய் உலகத்தை நடந்த மாதிரி ஆயிருக்கும் நினைச்சிட்டு அதை போறேன். பக்கத்துல ஒரு யூடியூப் பாண்டிக்காரங்க இருந்து போனாக்கா ஆமாங்க என்னமோ வெடிகுண்டு வெடிச்சதா சொல்றாங்க. அந்த ரோட்ல இருக்கவங்களுக்கே தெரியும். ஆனா 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தா அண்ணாமலைக்கு தெரிஞ்சு உடனே வந்து அங்க நின்று போஸ்ட் கொடுக்குறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா அந்த குற்றம் நடந்த இந்த இந்த இதுல கூட அந்த குற்றவாளியினுடைய புகைப்படங்களை உடனே வெளியிடுறாரு. எப்படி வெளியிடுறது அவருக்கு? எப்படி கிடைச்சது? அடுத்த செகண்ட் கிடைச்சது. ஆக இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் போட்டோ எல்லாம் ரெடியா வச்சிருந்துங்க. வந்த உடனே எடுத்து விடலான்னு விட்டுருக்காரு. ஏன் அந்த ஆங்கிள் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு எப்படி போட்டோ கிடைச்சதுன்னு கேட்க வேண்டியிருக்காங்க. இது எனக்கு வந்த பதிவுல வந்த இதை சொல்றேன். உடனடியா அவருக்கு எப்படி போட்டோ கிடைச்சது? ஆக இவருக்கு தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதான் இந்த சபாஷ் மீனா படத்துல வருங்க. சிவாஜி கணேசன் காக்கா ராதாகிருஷ்ணன் ஒரு வேலை பண்ணுவாங்க. கண்ணாடி ஜன்னல் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் கல் எடுத்து அடிச்சு அந்த கண்ணாடி உடைச்சிட வேண்டியது. சிவாஜி வந்து அதை கண்ணாடி ரிப்பேர் பண்ற மாதிரி, ஜன்னல் ரிப்பேர் பண்ற மாதிரி குலதேவராஜன் இன்னைக்கு வந்து இந்த தெருவில் இந்த வீட்டுல அடிக்க போறேன், இத்தனை மணிக்கு அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்ப அதே மாதிரி அடிப்பாரு. இவர் உடனே அங்க போனோடனே கண்ணாடி ரிப்பேர் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல என்ன ஆகும்னா குலதேவராஜன் போல கொஞ்சம் போறதுக்கு லேட் ஆயிடும். சிவாஜி அங்க போயிடுவாரு. கண்ணாடி உடஞ்சி இருக்கணுங்களே பாரு. இல்லைங்களே உடையிலீங்களே. இல்லைங்க உடஞ்சி இருக்கணுங்க, டைம் ஆச்சுங்க அப்படிம்பாரு. சொல்லிட்டு இருக்கும்போது குலதேவராஜன் கூட வந்து அடிக்க இருப்பாரு. அப்பதான் தெரிஞ்சு போகும். ஏறத்தாலும் அது மாதிரிதான் அண்ணாமலை. இங்க நடந்திருக்கணும், தப்பு நடந்திருக்கணும், போட்டோலாம் ரெடியா வச்சிருக்கணுங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரிதான் எனக்கு நான் இதை வந்து ஒரு பதிவு வச்சு நான் சொல்றேன். என்னுடைய இதா சொல்றேன். எனக்கு அந்த புத்தியில பண்ணுங்க. எனக்கு வந்த பதிவு எப்படிங்க உடனே அவர் கையில போட்டோ எல்லாம் இருந்தது. பிடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. பிடிச்ச அடுத்த நிமிஷம் போட்டோ ஓடி விடுறாரு. அப்படின்னா இவருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆக அவரை விசாரிக்கணும். அவரே விசாரிக்கணும். எப்படி உங்களுக்கு இந்த தகவல் எப்படி தெரிஞ்சுங்க, உடனடியா போட்டோ எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கறத கேட்கணும், விளக்க கேட்கணும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஏதாவது திட்டமிட்ட ஒரே நாடுங்கிற திட்டத்தின் கீழ் இது வருதோ என்னமோ. உத்தரப்பிரதேச நடக்கிறது, மணிப்பூர்ல நடக்கிறது, தமிழ்நாட்டுல நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே நாடுங்கிற அடிப்படையில தமிழ்நாட்டிலே அது நடந்து கொடுத்துருக்காங்களே. ஒரே நாடு கொள்கையின் அடிப்படையில இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. அது பாஜகவை தான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.